இந்த கதை ஒரு கர்ப்பிணி பெண்ணோட தொடங்குது. அவ தன்னோட பக்கத்து வீட்டு மரத்துல இருக்கிற எலுமிச்சை பழத்தை பார்த்து ஆசைப்படுறா. யாருக்கும் தெரியாம ஒரு ஊசியால லேசா குத்தி அந்த சாரை கொஞ்சமா உறிஞ்சிடுறா. சரி, பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவன் மகன்கிட்ட ஒரு ரொம்ப விசித்திரமான பழக்கம் இருக்கு. அவன் தண்ணி கொண்டு போற தோல் பைகளை ஒரு ஆணியால குத்தி தண்ணி குடிக்கிறான். பாருங்க, அவ அம்மா செஞ்ச அதே சின்ன தப்பு மாதிரி. ரெண்டாவதா, பையனோட இந்த பழக்கத்தை பார்த்து அப்பா ரொம்ப குழம்பி போறாரு. என்னடா இதுன்னு மனைவி கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போதான் அவ கர்ப்பமா இருந்தப்ப செஞ்ச அந்த தப்பை ஒப்புக்கிறா. இப்போ மூல காரணம் என்னன்னு புரியுது. இதுக்கு தீர்வு பையனை தண்டிக்கிறது இல்ல, தப்பு செஞ்ச நாம போய் மன்னிப்பு கேட்கறதான்னு அப்பா உணர்றாரு. கடைசியா அந்த பெண் தன் அண்டை வீட்டுக்காரங்க கிட்ட போய் மனசார மன்னிப்பு கேட்கிறா. அவங்களும் பெருந்தன்மையா அவளை மன்னிக்கிறாங்க. இங்கதான் ஆச்சரியமே, மன்னிப்பு கிடைச்ச அடுத்த நிமிஷமே பையனோட அந்த விசித்திரமான பழக்கம் சுத்தமா நின்னுடுது. இது என்ன சொல்ல வருதுன்னா, நாம தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சா அதோட பாதிப்பு நம்ம குழந்தைகளோட குணத்துல கூட வெளிப்படலாம். ஆக நாம செயல்கள் பார்க்க சின்னதா இருந்தாலும் அதோட விளைவுகள் ரொம்ப பெருசு. செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது தான் அதை சரி செய்ய ஒரே